Taste the Daily. பட்டினப்பாக்கத்தில் நாடாளுமன்றத்தில் தற்போதைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க தமிழ்நாடு அரசிடம் இருந்து எந்தவொரு பரிந்துரையும் பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டதற்கு மறுப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என கோரி அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி எழுதிய கடிதத்தை மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜாவடேகரிடம் தாம் அளித்ததாகவும் இதன் தொடர்ச்சியாக ஆளுநர் ஒப்புதல் கொடுத்து அரசாணையும் வெளியிட்டதாகவும் கூறினார். மேலும் டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எடுக்கும் முயற்சிக்கு 2011ஆம் ஆண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது அன்றைய துணை முதல்வர் ஸ்டாலின் தான் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். டெல்டாவை பாலைவனமாக்கும் மீத்தேன் எடுக்கும் முயற்சிக்கு அன்றைக்கு யார் அன்னைக்கு துணை நின்றது? அன்னைக்கு இதே ஸ்டாலின், அன்றைக்கு துணை முதலமைச்சர், அன்றைக்கு தொழில்துறை அமைச்சர். துணை முதலமைச்சராக இருந்து தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஜனவரி மாதம் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது யார்? நாங்களா போட்டோம்? 2011 ஜனவரி மாதம் புரிந்துணர்வு போட்டு அன்றைக்கி விவசாய டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய அவருடைய அந்த உரிமைகள் அதை பாலைவனமாக்கும் முயற்சியில் அன்றைக்கி டிஆர் பாலு சொல்லி அதுக்கு நடைமுறைப்படுத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது அன்றைக்கி ஸ்டாலின். அன்னைக்கு வங்கக்கடலில் உருவாக உள்ள புயலால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருப்பதாகவும் இது நவம்பர் 27ஆம் தேதி புயலாக மாறக்கூடும் எனவும் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் 28ஆம் தேதி தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். இதேபோல 29ஆம் தேதி தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்ந்து நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் மழை தொடரக்கூடும்.